小轩窗梳妆，是谁家姑娘？轻轻摇香于铃铛。愿晚风送霜，愿期尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨。历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随思。苦足无眠，心事残言，想与你相见，此情绵绵，心幸福绵绵。நீங்க எல்லையில தொழில் தொடங்க நான் தான் அனுமதி கொடுத்துட்டேனே, இன்னுமா உங்களுக்கு திருப்தி வரல? அதெல்லாம் சரிதான், ஆனா அது மட்டுமே எங்களுக்கு பத்தாது. புதுசா கிடைச்சிருக்கிற கனிம வளங்களை பயன்படுத்தி எங்க படைகளை நாங்க வளர்த்தாகணும். என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இதெல்லாம் கேட்பீங்க? உயிர் போயிடுங்கிற பயம் இல்லையா? இன்னைக்கு இருந்தாலும் மரணம் நிச்சயம். அது இன்னைக்கா இருந்தா அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். வீரர்களே, ஒருவேளை மன்னர் என்ன கொண்டுட்டாருன்னா சீஷாவுல புதுசா ஒரு படைகள் உருவாகும். அதுக்கப்புறமா அடுத்த 20 வருஷத்துக்கு 2 பக்கமும் சண்டைதான். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதை தவிர உங்ககிட்ட வேற எந்த தீர்வும் கிடையாதா? நீங்க கொடுக்க போற வாக்குறுதியை பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. எங்களுடைய சீஷாவுடைய இரும்பு சுரங்கங்கள் இல்லாம உங்க ராஜ்யத்திற்கும் உங்க படைகளுக்கும் தேவையானது நிச்சயம் கிடைக்காது. அட, இந்த பூக்கள் எல்லாம் நல்லா மலர்ந்திருக்கே. இது பார்க்கறதுக்கு தளபதி. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. இனிமே நீங்க எனக்கு தேவையில்லை. ரொம்ப நல்லது இளவரசியாரே. இப்ப என்னமோ சொல்ல வந்தியே? ஆடடே, இளவரசி சோயி இங்கதான் இருக்கீங்களா? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. முதலாம் மன்னருடைய இறந்த தினம் அன்னைக்கு சிகப்பு உடைய போட்டுக்கிட்டு வர்றது முதலாம் மன்னரை அவமதிக்கிற செயல்னு தெரியாதா? உனக்கு விஷயம் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ வேணும்னே இத பண்ணிருப்ப. அரசர் உன்னை காப்பாத்துவாருன்னு நினைச்சிட்டு இருக்கல. உடனே போங்க. இவ ஆடைகளை இவகிட்ட இருந்து பறிச்சிருங்க. போங்க. கிட்ட வராதீங்க. ஆடடா,
ஷீஷாங் நாட்டு இளவரசி வந்திருக்கீங்களா? இங்க என்ன எதிர்க்கிற துணிவு உனக்கு இருக்கான்னு நானும் பாத்துடுறேன். நாஷி, இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, நீ விட்டுடு. என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாத நீ என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கல. அப்புறம் நீ எங்களுக்கு தலை வணங்குற நாட்டை சேர்ந்தவ. நான் நினைச்சேன்னா அரசர்கிட்ட சொல்லி உன்னை என்னோட பணிப்பெண் ஆக்கிடுவேன். உதவக்கரைங்கள விடுங்க. என்ன உனக்கு எவ்வளவு தேவி என்ன தைரியம் இருந்தா அடிச்சிருப்பேன். மகாராணி மன்னிச்சிருங்க, இதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க அவளை தண்டிச்சிடாதீங்க. யாருங்க? உடனடியே இவளை கைது பண்ணுங்க. இவளை போதும், நிறுத்துங்க. மகாராணியாரே, இளவரசிக்கு வணக்கம். சரியான நேரத்துக்கு வந்திருக்க தளபதி. என்னையே தாக்குற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. உடனடியே இவங்க எல்லாரையும் கைது செய். மன்னிக்கணும் மகாராணி, மேலெடுத்து உத்தரவு இல்லாம என்னால இவங்களை தொடக்கூட முடியாது. ஸ்வேயா, தளபதி ஸ்வேயா, என்னுடைய கட்டளைகளை நீ நிறைவேற்ற மறுக்கிறியா? ஒருவேளை நீயும் எனக்கு எதிராக சதி பண்றியா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என்னால அரசர் உத்தரவை மட்டும்தான் ஏற்க முடியும். நான் சொல்றதை கேளுங்க. பணிப்பெண்களை கூட்டிக்கிட்டு நீங்க உங்க மாளிகைக்கு திரும்புங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன ஸ்வேயா, ஒரு ஆண் மகனா இருந்துகிட்டு என்கிட்ட இப்படி கெஞ்சி கேக்குற? பொறுத்திருந்து பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லையே. இளவரசி, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க நல்லதா இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இப்பவே போய் அப்பா கிட்ட சொல்றேன். நான் தான் காரணம்னு சொல்றேன். எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு என்ன பைத்தியமா? நடந்த எல்லாத்தையும் எல்லாரும் பாத்துட்டாங்க. உங்க நாட்டுக்கே எங்களுடைய கனிம வளங்கள் தேவைப்படுது. அவர் என்ன தண்டிக்க மாட்டாரு. நீ எதுக்கு பழி ஏத்துக்கணும்? நல்லவ மாதிரி நடிக்கிறியா? அட, இவ சொல்றது சரிதான்ல. அப்போ நீதான் அடிச்சேன்னு நான் சொல்லிடுறேன். உன் இஷ்டம். உதவிக்கு நன்றி தளபதி. இளவரசி, என்ன விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பாத்தியா? நான் கட்டி ஆண்ட இடத்துலயே எல்லாரும் முன்னாடியும் கைய நீட்டி அடிச்சு என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டா அவ. நில்லுப்பா, எதுவா இருந்தாலும் சாதுரியமா செய்யணும். உங்க அப்பாக்கு தெரியாம பாத்துக்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நடந்த தப்புக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எதுக்கு சிரிக்கிற? சுயே ஒரு பெரிய பிரச்சனை. மகாராணி சூ நீங்க கிட்ட வத்தி வச்சுட்டாங்க. நீ உடனே எழுந்து வா. எழுந்து வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணி வா. என்னாச்சு? அட, இதெல்லாம் கேட்கணுமா என்ன? நான் தான் சொல்றேன்ல, எழுந்து நில்லு. வா சொல்றேன். சத்தம் போடாத. அம்மா, இப்ப நீ யார் மேல கத்தி வீசின? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அது இவ என்னோட தோழி நாஷி. இவளும் என்னோட தோழி சூனா. நான் நீங்க எல்லாருமே என்னோட தோழி தான். அதனால கோவப்பட வேண்டாம், பொறுமையாரு. யாரு கேட்டு புது நண்பர்களை பிடிச்ச? 2 நாளைக்கு முன்னாடிதான் பழக்கம். நானா, நீ நல்லதுதான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கும் அந்த அம்மா சூக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை புதுசு கிடையாது. வெறும் மன்னிப்பு கேட்டு அது சரியாயிடாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கிளம்பு. இத பத்தி அப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஆனா ஏய், சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போ. தொணன்னு பேசிக்கிட்டு. இதுக்காகவே நான் இங்க இருந்து போக மாட்டேன். சூச்சுயே, என்ன பார்த்தா தொணன்னு பேசுற மாதிரியா இருக்கு? அப்படிலாம் இல்ல. அப்புறம் எதுக்காக என்ன போக சொல்ற? இல்ல, அது வந்து இவ நானா ஒண்ணு பண்ணலாம். என் தோட்டத்துல கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரி, எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்குதான் புது நண்பர்கள் கிடைச்சிட்டாங்களே.
அதனால நான் இப்போ உனக்கு தொல்லையா தான் தெரிவேன். இளவரசர் நீங்க வந்தா உனக்கு அப்போ தெரியும். உனக்கு நல்லது செய்யலான்னு ஓடோடி வந்தேன். ஆனா இப்ப நீ என்னைய வெளியே போ சொல்லிட்டல. உனக்கும் அந்த ஷூயாக்கும் நடுவுல என்ன? நடுவுல வந்து எங்களுக்கு நடுவுல. சரி விடு, உன் சொந்த கதையெல்லாம் எனக்கு இதுக்கு. ஆனா அதுக்காக என்ன முட்டாள் நினைக்காத. இல்லங்க நானா நானா இங்க பாரு, நீ எனக்கு தின்பண்டம் வாங்கி தரணும், மறந்துட்டியா? இதா இருக்கு, போதுமா? பத்தாது. இது போதுமா பாரு. இதுவும் பத்தாது. அட விடுப்பா, நான் உன்கிட்ட இந்த மாதிரி பொருட்கள் தான் கேட்பேன் நினைச்சிட்டியா? நீ பயங்கரமா புழுகு மூட்டி ஆயிட்ட. நான் உன்கிட்ட தகவலை சொல்றதுக்காக எவ்வளவு வேகமா வந்தேன்னு உனக்கு தெரியுமா? நடுவுல காவு வேற காவு வாங்கிட்டேன். பாவம் அவரு. ஆனா நீ என்னடானா எங்க மாளிகையில ரொம்ப சந்தோஷமா இருக்க. கோவமா? கோவக்காரி. என் மேல போய் நீ கோவப்படலாமா? சரி, உன்னோட உதவிக்கு நன்றி. சரி சரி விடு. உனக்கு தான் நல்லா தெரியும்ல, நான் ஷூயா கிட்ட பேச வேணான்னு இருக்கேன். அப்பனா உன் மனக்காயம் இன்னும் போலையா? என்னோட காயம் போயிடுச்சு. இல்ல, நான் அப்படி சொல்லல. ஷூயோ அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அட, அவருக்கு என்னைக்குதான் பிரச்சனை இல்லாம இருக்கு? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்க இருக்கிறது தான் சரின்னு பட்டுச்சு. ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும்னா அப்ப அதுக்கு தயக்கமே காட்டக்கூடாது. இப்ப என்ன பாரு, நான் தளபதி கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்ல வெளிப்படையா நடந்துகிட்டேன். வெளிப்படையா நடந்துகிட்டேன்னா சொல்லிக்கூட. ஒளிவு மறைவு இல்லாம போய் நிக்கணும். ஒளிவு மறைவு இல்லாம நிக்கணுமா? கடவுளே, இவ இத பத்தி சொல்லும் போது எனக்கே அவன் முகம் ஞாபகத்துக்கு வருது. எது எப்படியோ நீங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாரு, நான் அவ்வளவுதான் சொல்வேன். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, பார்த்து கவனமா போங்க, பள்ளம் இருக்கு. அவ சொல்றது கூட நியாயம்தான். நான் அவர்கிட்ட நேரடியாவே கேட்டிருக்கணும். இந்த பலகாரத்தை உங்களுக்காக நானே செஞ்சேன். இது உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்தாங்க, சாப்பிடுங்க. சிக்கு நான் பம்பர கட்ட மண்டைய. அங்க என்கிட்ட நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இங்க வந்து மன்மத லீலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? நானா எங்க ஓடுற? நெல்லு. நெல்லு, ஓடாத. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. ஏன், என்னாச்சு? ஏன் கோவப்படுற? நீ செஞ்ச வேலையால நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன் தெரியுமா? ஆனா நீ இங்க வகை வகையா வாங்கி தின்னுட்டு இருக்க. இது இருந்தா தானே திம்ப. நல்ல உணவை எதுக்கு தூக்கி போடணும்? நன்னா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ பார்த்தது டியூ ஆன அவங்க உறவினருக்கு உடம்பு சரியில்லை, உதவி செய்ய சொல்லி கேட்டா. நான் இத கேட்கவே இல்லையே. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நீ கவலைப்படுவன்ல நினைச்சேன். சரி சரி, உனக்கு தான் என்ன பத்தி தெரியுமே, நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கு உன்னை பத்தி தெரியும்? ரொம்ப தான் வழியிற. சரியான மானம் கெட்டவனா இருப்ப போல இருக்க. நீ தானே சொல்லிருக்க நான் ஒரு தங்க மாதிரின்னு, நேர்மையானவன், வீரமானவன். அதோட பணத்துக்கு ஆசைப்படாதவன் வேற. இப்படிலாம் சொல்லிருக்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்லிருக்க. அத பத்தி பேசாத. அப்பா இவன் கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒளறி கொட்டிட்டாரா? எனக்கே இது சொல்ல வெக்கமா தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் யாரும் என்ன இவ்வளவு புகழ்ந்ததே கிடையாது. மாளிகைக்கு நான் முதல் முறையா வந்தப்ப எனக்கு பேச கூட தெரியாது. ரொம்ப கூச்சப்படுவேன். தளபதி ஷூமு மட்டும்தான் அக்கறை காட்டினாரு. அவர் சொன்னார், எதிர்காலத்துல நான் பெரிய ஆளா வருவேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நீதான் என்ன பாராட்டி இருக்க. இந்த உலகத்திலேயே என்ன பாராட்டினது நீ மட்டும்தான். நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உண்மை என்னன்னா, நான் உன்னை பத்தி எல்லாமே சொன்னேன்னு சொன்னது எல்லாம் சும்மாதான். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. என்னது சும்மா சொன்னியா? ஆனா உண்மையிலேயே நீ என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டு தானே எல்லாத்தையும் சொன்ன. இப்ப எதுக்கு கிட்ட வர? இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்ன பார்த்தா எப்பவும் ஒரு 10 அடி தள்ளியே தான் இருக்கணும். அத ஞாபகம் வச்சுக்க. இன்னும் பின்னாடி பா.
இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி போ. என்ன இது போதுமா? ஆள விடுற சாமி. இளவரசி யாரே? வாங்கம்மா. எல்லாத்தையும் விசாரிச்சிங்களா? நல்லா தெளிவா விசாரிச்சுட்டேன். எங்குவாரையில மதியம் வீரர்கள் சாப்பிட போகும்போது நம்மளால உள்ள நுழைய முடியும். இத நீங்க செய்யணுமா இளவரசி? ஒருவேளை அரசருக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுறது? ஷூமு அங்கதான் இறந்து போனாரு. நான் அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. குறைஞ்சபட்சம் தளபதி சூக்கிட்டையாவது சொல்லுங்க. அவர் உங்களுக்கு உதவியா இருப்பார்ல. அவர்கிட்டலாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு, நானே போயிட்டு வருவல. அப்படின்னா புதுசா வந்த இளவரசிய கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு தற்காப்பு கலை நல்லா தெரியும் போல இருக்கே. அவளாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டா. ஒத்துக்க மாட்டேன்னு யார் சொன்னது? அது எப்படி? எந்த ரகசியம் பேசினாலும் வந்து நிக்கிற? நான் தேவையான அளவு ஓய்வு எடுத்துட்டேன். நீ சொல்ற இடத்துக்கு நானும் உன் கூட வரேன். புறப்படு, போலாம். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண இடம் கிடையாது. அங்க போய் பேசிட்டு இருக்காம வா. நான் சொல்றத கேளு, நில்லு. தளபதி, டாங்ஷியை பத்தின தகவல் எல்லாமே இதுல இருக்கு. ஏதோ சந்தேகம் இருக்கா? அப்படி எதுவுமே தெரியல. அலசி ஆராய்ஞ்சிட்டேன். நல்ல மனுஷன் தான். பஞ்சத்துல பாதிக்கப்பட்டவர் பெரிய ஆசிரியர் இவரை தத்தெடுத்து வளர்த்து பயிற்சி கொடுத்திருக்காரா? பெரிய ஆசிரியர் இறந்ததும் அவரோட பொறுப்புக்கு இவர் வந்திருக்காரு. இளவரசியையும் சுண்ணியும் இவர் தான் வளர்த்திருக்காரு. ஆனா இவர் மேல நீங்க ஏன் இவ்வளவு சந்தேகப்படுறீங்கன்னு தான் புரியல. நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா தெரியுது. இன்னும் ஆட்களை அனுப்பி அந்த அறையை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க சொல்லு. உத்தரவு தளபதி. யாரே? தளபதி, தளபதி, பிரபு நீங்க அரண்மனைக்குள்ள வந்திருக்காரு. அவர் இப்போ தங்கப்பறவை மாளிகைக்குள்ள போயிருக்காரு. இளவரசியை தான் தேடிட்டு இருக்காரு. அவர் தலகணம் பிடிச்ச ஒரு நபராச்சே. இளவரசிக்கு அவங்க அம்மாவுக்கு நடந்த பிரச்சனைக்காக அவங்கள தேடுறாரோ? தளபதி, இந்த இடம் தீக்கு இரையாச்சுன்னு சொன்னாங்க. ஆனா பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. முட்டாளுங்களோட கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது. சரி, நீதான் பெரிய வித்தக்காரியாச்சே. என்ன அங்க மேல ஏத்தி விட ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாப்போம். என்னால பறக்க முடியாது. முடியாது. சுச்சுயை சுச்சுயை மரியாதையா கதவை தர. வந்துரு. கதவை திறக்க போறியா இல்லையா? ஒளிஞ்சுக்கலாம் வா. என்ன விடு, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. கதவை திறன்னு சொல்றேன்ல. நீ உள்ளதா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒளிஞ்சு பிரயோஜனமே இல்ல. இன்னைக்கு கணக்க தீர்த்துக்கலாம். நான் நேராவே வந்துட்டேன். சரி, நீ யாருன்னு சொல்லு. நீ யாருன்னு சொல்லு. பிரபு இருங்க. அவ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க முக்கியமான விருந்தாளி. நீங்க வேற இந்த நாட்டு இளவரசர். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். ஓ, நீ ஷீஷோ நாட்டுல இருந்து வந்திருக்கியா? அவங்க நாட்டோட இளவரசி தானே நீ? பார்க்க நல்லதான் இருக்க. ஆனா உனக்கு அறிவு மட்டும் இல்ல. மரியாதையா வந்து எங்க அம்மா முன்னாடி மண்டிக்கிட்டு நீ மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் உன்னை அடிக்கிற அடி இருக்கே, உன் முகலாம் அசிங்கமா ஆயிடும். அதுக்கப்புறம் உன் ஜென்மத்துக்கு யாரும் உன்னை கல்யாணம். ஐயோ, சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. என்னாச்சு இளவரசே? என்ன அடிக்க மாட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? எங்க நாட்டுக்கு வந்து என்னைய நீ அடிக்கிறியா? உங்க எல்லாரையும் அழிக்கிற பாரு. ஐயோ, இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. இருங்க இருங்க. இந்த இடத்துல நீங்க 2 பேர் மட்டும் தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிரபு, நீங்களா? நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கையெடு. நீ எதுக்கா இங்க வந்த? நீங்க கோவமா இங்க நுழையறத நான் பார்த்தேன். அவர் இனிமே பார்த்து பாரு. இந்த பொண்ணுங்களை என்னால சமாளிக்க முடியாது. நீ பாதுகாப்பு கொடுக்க வந்தியா? இளவரசி இல்ல. என்னது? இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ. உங்களை தான் சொல்றேன்.
உங்களை என்ன பண்ற பாருங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உங்களை நான் சொல்ற அசிங்கமாயிடுச்சு. பிரபு என்ன அவசரம், கொஞ்சம் பொறுங்க, நானும் கூட வரேன்ல. வா. எங்கடா போறீங்க? இந்த பக்கம் வாங்க. நல்ல இடமா இருக்கேன். நீயா? ஐயோ, என்னடி பண்றது இப்போ? புரிஞ்சுக்கமா புரிஞ்சுக்க, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். வெளியே போன எங்க அப்பாவும் எங்க அப்பாவோட ஆட்கள் இருப்பாங்க, என்ன மன்னிச்சிரு. பெரிய மனசு பண்ணிட்டேன். சீஷாவு கூட பிரச்சனை. தெற்கு பகுதியில வறட்சி. சொர்க்கத்தில் இருக்கிற முன்னோர்கள் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், நாங் சாங் ஆசீர்வதிங்க, நம்ம ராஜ்யம் செழிக்கணும். என்ன ஒரு வேளை இது என் முன்னோர்களுக்கு என் வேண்டுதல் கேட்டுருச்சு போல இருக்கு. அமைச்சர் காவ். சொல்லுங்க பிரபு. பிரபு இங்கோட ஆன்மா சாந்தி அடையணும். உடனடியாக கருவூலத்துக்கு தகவல் கொடுத்து ஏற்பாடுகளை பண்ணுங்க. உத்தரவு அரசே. வேணும்னா இந்த வேலைக்கு இளவரசன் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, ஷுண்ண நீங்க தான் எங்கேயும் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா. அப்படின்னா இந்த தடவை நீங்க கிட்டயே பொறுப்பு ஒப்படைச்சிடுங்க. பிரபு ஷுன் இல்ல நீங்க யார் அனுப்பினாலும் உங்க சார்பா போனாங்கன்னா அரசருக்கு நற்பெயர் நிச்சயம் கிடைக்கும். அரசே, என்னாச்சு? நீங்க உங்க உடல் நலத்தை கவனிச்சுக்கணும். இந்த இடத்த திரும்பவும் கட்டினதுல இருந்து இந்த இடம் ரொம்ப குளிராவே இருக்கு. கிளம்புறீங்களா? நம்ம அரண்மனைக்கு போயிடலாம். ஷோமுவோட வீரமான ஆன்மா இங்க நடமாடுது, அதான் குளிர்ச்சியா இருக்கு. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, அவன் ஒரு மிகப்பெரிய வீரனா வர வேண்டியவன். ஆனா அநியாயமா இறந்து போயிட்டான். என்ன ஒரு கொடுமை பாருங்க. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அரசே. அரச குடும்பத்துக்காக உயிர் நீக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனா அவன் தம்பி அப்படி எடுத்துக்க மாட்டானே. ஆனா பிரபு, இளவரசி அவரை கல்யாணம் பண்ணி ஷூ மாளிகைக்கு போனதுல இருந்தே தளபதி ஷூ யாவ் நம்ம கிட்ட இன்னும் கூட இறுக்கமாதான இருக்காரு. ஷோயோ எப்பவும் கவனமா இருக்கா. நம்ம பொண்ணு சூயே தான் நமக்கு தகவல் கொடுக்கல. அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? ஒருவேளை அவன் மனசுல ஏதாவது தனித்திட்டம் வச்சிருப்பாளோ என்னவோ. நான் உன்னை நம்புறேன். எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன், பாத்துக்க. யாரு? எதிரிகள் நுழைஞ்சிட்டாங்க, பாதுகாப்பு வீரர்களே. உடனே தண்ணிக்குள்ள குதி. ஆனா இது ரொம்ப ஆழமா இருக்குமே. என்ன நம்புறியா இல்லையா? வா. ஏய், கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு. இங்க இருக்கிற எல்லா வழி எனக்கு தான் நல்லா தெரியும். கூட வா. அந்த பக்கம் இருக்காங்க, பிடிங்க. கண்டிப்பா நம்மள பிடிச்சிருவாங்க. மரியாதை என் கூட வா. போன்றோம்ல.
வெளியில நிறைய பேரு நம்மள தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆமால, சந்தேகப்படாத இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஒரு வழியா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்க பாதுகாப்பா இருக்கலாம். உயிரை நான் இன்னைக்கு காப்பாத்தி இருக்கேன். நியாயப்படி பார்த்தா நீ எனக்கு நன்றி சொல்லணும். நீ மறுபடியும் என்ன தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் வேணும்னே உன் கைய பிடிக்கல, அதே மாதிரி உனக்கு முத்தம் கொடுக்கவும் முயற்சி பண்ணல. அதே மாதிரி என் முகத்தை உன் நெஞ்சு மேல வச்சு நான் வந்து எவ்வளவு பெருசு. சும்மா விளையாட்டு தானே பண்றதெல்லாம். ஆமா, விளையாட்டு தான். விளையாடக்கூடாது. உன் நெஞ்சில மூஞ்சி வச்சதுக்கு என்ன கையெடு. என்ன சத்தம் அங்க? யார் அது? என் மாமா வந்துகிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இந்த கத்திய கொஞ்சம் எடு. பிரபு, நான் தான் மாமா. என்னாச்சு? முகலாம் ஏன் இப்படி வீங்கி இருக்கு? அது வந்து இந்த இளவரசி நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? இந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது இவங்க இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தாங்க. சரி, இவங்களுக்கு உதவி செய்யலாமேன்னு வந்து. என்ன இளவரசி, நான் சொல்றது உண்மைதானே? நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். இருங்க. மாமா அவங்க போகட்டும். நீங்க என்ன வேலையா வந்தீங்க? ஓ, அம்மாவுக்காக நீ கோவப்பட்டதா கேள்விப்பட்டேன். பிரச்சனை ஆயிடுமோன்ட்டு தான் இங்க வந்தேன். சந்தோஷம். ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்ல. இப்ப போனாலே அவதான் உன்னை இப்படி பண்ணாளா? மாமா, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆனா உண்மையை மறைச்சிட்டேன். அத போறோல அந்த பொண்ணை அடிச்சு தும்சம் பண்ணிட்டா மாமா. அவளை சும்மா விடக்கூடாது மாமா. மாமா இருங்க, நான் சும்மா சொன்னேன். இருங்க மாமா. அரசர் உருவாக்கி இருக்கிற உறவை நம்ம கெடுத்துட கூடாது மாமா. ஒரு சின்ன பிரச்சனைக்காக அரசருடைய கனவை நம்ம உடைக்கிறது தப்பு இல்லையா? அவர் எதுக்கு தொந்தரவு செய்யணும்? எனக்கும் அரண்மனையில உள்ளவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய என்னைக்காவது நானே சரி பண்ணிக்கிறேன் மாமா. என் கையை ஏன்பா இப்படி கட்டி போடுற? அந்த நாஷியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஒருவேளை அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அவளுடைய உயிர் என்னுடைய காலடியில தானே கிடக்கும். எதிர்காலத்துல ஷீஷாவும் என்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துடும். இதெல்லாம் ராஜ தந்திரம். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். நீ இந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ராஜதந்திரம் இருக்கா? இளவரசே, நீ பெரியவனா வளர்ந்துட்டப்பா. உண்மையை சொல்லட்டுமா? எல்லாம் உங்க பயிற்சி தான். ஏமா, இளவரசியும் தளபதியும் நனைஞ்சு போய் வந்தாங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மழை பெய்யலையே. போற போக்கு பார்த்தா இளவரசி சீக்கிரம் கிளம்பிடுவாங்க போல. சரி போ, சீக்கிரம் போய் தேநீர் கொடுத்துட்டு வா. சரி. தளபதி யாரே? இளவரசி யாரே? சுட சுட தேநீர். உங்க ஆடைகள் இன்னும் காயல. முதல்ல கொஞ்சம் சூடா தேநீர் குடிங்களேன். சூயே, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ற? பேசாம என் கூட வந்துரு.
ஐயோ, என்னாச்சு? திரும்பவும் ஏன் கோவப்படுறீங்க? அன்னைக்கு நான் மட்டும் வரலனா உனக்கு என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? முதல்ல தப்பிக்க பார்த்த, அதுக்கப்புறமா லிங்கோட அம்மாவை தாக்கியிருக்க. இதெல்லாம் பத்தாதுன்னு அரசரோட அறைக்குள்ள வேற எட்டி பார்த்திருக்க. நீங்க கூட தான் அந்த இடத்துக்கு வந்தீங்க? சும்மா தான் அந்த பக்கம் வந்தேன். ஆமாமா, நான் நம்பிட்டேன். ஐயோ, திரும்பவும் கோபப்படாதீங்க. எனக்கு உங்க மேல அக்கறை இருக்கு. நான் அந்த அறைக்கு போய் உங்க அண்ணனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். நான் ஒன்னும் விளையாட போகல. அப்படின்னா இப்ப வரைக்கும் நீ தேவையில்லாத நம்பிக்கையோட தான் இருக்கியா? என்னால அதை மறக்க முடியல. என்ன இருந்தாலும் நான் தானே உங்களை விட்டு பிரிஞ்சு வந்தேன். அப்ப நான் தானே தேடி பார்க்கணும். சுயே, இப்பவும் ஒண்ணு கேட்டு போல. நான் திரும்பி வர முடியுமா? என்னால என் அப்பா ஞாபகம் உங்களுக்கு வரும். உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் பேரை ஷூ குடும்பத்துல நீங்க சேர்த்துக்க தயாரா? அவ கையை பிடிச்சு என்ன பண்ற? உன்னதான் கேக்குறேன். நீ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? நான் இங்க என்ன பண்றேங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த இடத்துக்கு நீயே விருந்தாளியா தான் வந்திருக்க. ஆமா, நான் இங்க விருந்தாளி தான். ஆனா நீங்க விருந்தாளி கூட கிடையாது. உடனே வெளியே போ. ஒரு வேலை போலனா அழையா விருந்தாளிங்களுக்கு இங்க இடம் இல்ல. வேண்டாம், தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. ஐயோ, ஐயோ, இதெல்லாம் பேசி தீர்த்துக்கிற பிரச்சனை. எதுக்கு இந்த சண்டையெல்லாம்? அட நிறுத்துங்க. சாயங்காலம் ஆரம்பிச்ச சண்டை இன்னும் முடிஞ்ச பாடில்ல. அடேங்கப்பா, என்னென்னமோ பண்றாங்களே. அடடே, என்ன ஒரு வித்த. சண்டையை நிறுத்திக்கலாம். யாருமே ஜெயிக்கல. அப்ப நான் தோக்கலங்கிறதுனால இங்கேயே தங்கிக்கலாம். ஆனா இது பெண்கள் மட்டுமே இருக்கிற பகுதி. நான் ஒன்னும் காரணம் இல்லாம இங்க நுழையல. ஆனா இப்போதைக்கு என்னால இங்க இருந்து வெளியே போக முடியாது. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் இங்க இருந்துதான் ஆகணும். என்னமோ பண்ணி தொலை. நான் போய் தூங்க போறேன். படம் முடிச்சிட்டீங்களா? உன்னோட திறமை இன்னும் குறையல. அப்போ இவங்க பழக்கமானவங்களா? அவரு திறமை குறையலன்னு நீ எதை வச்சு சொல்ற? இதுக்கு முன்னாடி அவரு தெரியுமா? எனக்கு தூக்கம் வருது, அப்புறம் பார்க்கலாம். ஏய் நில்லு. என்ன இவங்க ரொம்ப மர்மமா நடந்துக்கிறாங்க? தயம்,
தளபதி அவர்களே. என்னாச்சு? உனக்கு என் அண்ணனு தெரியுமா?说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨，但是你头发 miss you。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝桠，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？对眼泪的手牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的路下，那就这